நம்ம வீடு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்களோட பர்சனாலிட்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எனக்குன்னு ஒரு வீடு வந்தப்புறம் நான் இதை இப்படி வச்சுப்பேன், அப்படி வச்சுப்பேன், இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்குவேன், இதெல்லாம் என் வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன் அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம். ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் அவ்வளவா சம்மந்தம் இல்லாதது மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம பெரியவங்கள் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம அதே மாதிரியான பொருட்களோடையும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே மாதிரியான திங்ஸோடையும் தான் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போவும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட தேவைகளுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் பொருட்களை வச்சுக்கணும். சாஸ்திரம், சம்பிரதாயம், அதிர்ஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நமக்கு பிடிக்காத வராத பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்க்கும்போது சந்தோஷம் தர பொருட்களை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். வீடு வரைக்கும் என் வீட்டை பார், என்னை பிடிக்க